viewers, welcome to my channel Get Started with Smart Learning. இன்னியோட வீடியோவில் May 23 and 24க்கான important days and events பற்றி பார்க்க போகிறோம். அதில் நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் important day என்னென்னா May 23 வந்து வேர்ல்ட் டர்ட்டில் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ வேர்ல்ட் டர்ட்டில் டே வந்து எவ்ரி இயர் ஆஃப் May 23 செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டர்ட்டில் அண்ட் டோர்டாய்ஸ் ஸ்பீஷஸ் இந்த வேர்ல்டு எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்ற ஒரு நாலேஜும் அதை பற்றின ஒரு நாலேஜ் அண்ட் தென் அதை பற்றின ஒரு அட்டென்ஷனை வந்து பீப்புள்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் பண்ணணும், அமாங் பீப்புள்ஸ் அதை பற்றின ஒரு அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணுன்ற ஒரு ரீசனுக்காக இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இன்னொன்று ஒரு மெயின் ரீசன் என்னென்னா, இந்த ஸ்பீஷஸ் டேஞ்சர் சுச்சுவேஷன்லேருந்து நம்ம ரெஸ்கியூ பண்ணி அதுக்கு வந்து ஒரு மறுவாழ்வு கொடுக்கணும். அதுக்கான ஒரு நேச்சுரல் ஹேபிட்டேட்டை வந்து நம்ம டெஸ்ட்ராய் பண்ணாமல் அதோட நேச்சுரல் ஹேபிட்டேட்டை நம்ம செக்யூர் பண்ணணுன்ற ஒரு அவேர்னஸை வந்து பீப்புள்ஸ் கிட்டே கொண்டு வரணுன்றதுக்காக இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த டே வந்து ஃபஸ்ட்டு எப்போ வந்து செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1990 அமெரிக்கன் டோர்டாய் ரெஸ்கியூ அப்படின்ற ஒரு ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனை ரன் பண்ணுற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டீம், விச் மீன்ஸ் அவங்களோட நேம் என்னன்னு பார்க்கும்போது சூசன் டெல்லம் அண்ட் மார்ஷல் தாம்சன். இவங்க 2 பேர் தான் வந்து இந்த ஏடிஆர் அப்படின்ற அமெரிக்கா டோர்டாய்ஸ் ரெஸ்கியூன்ற ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க தான் வந்து May 23, 1990 வேர்ல்ட் டர்ட்டில் டே வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க. இந்த டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு சொன்னோம். இந்த ஆர்கனைசேஷன் ரன் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனும் என்னென்னா, அதே தான் டோர்டாய்ஸ் அண்ட் டர்ட்டில் ஸ்பீஷஸை வந்து ரெஸ்கியூ பண்ணி டேஞ்சர் சுச்சுவேஷன்லேருந்து ரெஸ்கியூ பண்ணி அதுக்கு மறுவாழ்வு கொடுக்கணுன்ற ஒரு மோட்டோவோட தான் இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் தென் இந்த ஆர்கனைசேஷனும் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இயரோட இந்த டேக்கான தீம் என்னன்னா டர்டைல் ராக். ஸோ வந்து டர்டைல் அப்படின்றது வந்து பாறைகளை விட மேலானது, இது வந்து கை கால் உள்ள பாறை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ டர்டைல் இஸ் ஜஸ்ட் ஆஸ் மோர் தென் ராக்ஸ் அப்படின்ற ஒரு தீமை வந்து வச்சுருக்காங்க. ஸோ டர்டைல்ன்றது பாறைகளை விட மேலானது அப்படின்ற ஒரு தீமோட வைக்கிறதுனால பீப்புள்ஸ்கிட்டே அவேர்னஸ் வந்து கூடும். ஸோ டோர்டாய்ஸோட ஸ்பீஷஸை பற்றி ஒரு அவேர்னஸ், அதை பற்றின ஒரு நாலேஜ், அதை ரெஸ்கியூ பண்ணணுன்ற ஒரு இனிஷியேட் வந்து பீப்புள் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு மோட்டோவோட இந்த தீம் வச்சுருக்காங்க. அண்ட் தென் இந்த டேவும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இன்னியோட May 23க்கான நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே வந்து என்னன்னு அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்நேஷ்னல் டே டு எண்ட் ஆப்ஸ்டெட்டிக் ஃபிஸ்டுலா. ஸோ ஆப்ஸ்டெட்டிக் ஃபிஸ்டுலா அப்படின்றது வந்து என்னன்னா, சைல்டு பர்த் அப்போது ஏற்படுற சிவியர் இன்ஜுரி. ஸோ உமன்ஸ்க்கு ஏற்படுற சிவியர் இன்ஜுரி டியூரிங் சைல்டு பர்த், அதுதான் வந்து ஆப்ஸ்டெட்ரிக் ஃபிஸ்டுலா அப்படின்னுவாங்க. இது வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ சைல்டு பர்த் கேனல், அதாவது வெஜைனால இருந்து பிளாடர், யூட்ரஸ், ரெக்டம், ஸோ இதுக்கும் அதுக்கும் இருக்கிற ஹோல் வந்து என்ன ஆகும்னா டெவலப் ஆகும். ஸோ அப்படி வந்து டெவலப் ஆகும் அப்படின்ட்டு போதும் வாலண்ட்ரி கண்ட்ரோல் வந்து பாடி இழந்துடும். ஸோ வந்து யூரின் அண்ட் தென் ஃபீசஸ் வந்து எவாக்குவேட் பண்ணுற வாலண்ட்ரி கண்ட்ரோல் வந்து பாடி வந்து லாஸ் ஆகிடும். ஸோ இன்வாலண்ட்ரி கண்ட்ரோலில் வந்து யூரின் அண்ட் ஃபீசஸ் வந்து எவாக்குவேட் ஆகும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து 2 மில்லியன் உமன் அண்ட் கேர்ள்ஸ் வந்து இதை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரியில் அண்ட் தென் ரேர் இன் டெவலப்டு கண்ட்ரி. ஸோ அதுக்கான ஒரு அவேர்னஸை வந்து பீப்புள்ஸ்கிட்டே கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்து இந்த ஒரு ப்ராப்ளம், இந்த ஒரு இன்ஜுரியை வந்து சீக்கிரம் வந்து எண்டுக்கு வந்து கொண்டு வரணும். இந்த ப்ராப்ளம் மெயினாக வரத்துக்கான ரீசன் வந்து ப்ரோலாங்டு ப்ரெஷர் கொடுக்கறதுனால அண்ட் தென் சீக்கிரமாகவே வந்து சின்ன வயசுலேயே வந்து யங் கேர்ள்ஸ், டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு வந்து மேரேட் பண்ணிவிட்டு அவங்க ப்ரெக்னென்சி கொண்டு வர்றதுனால அவங்களுடைய சைல்டு பர்த் வரும்போது இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய வந்து அரைஸ் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து எதை வந்து அதோடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒப்ஸ்ட்ரக்டட் லேபர் அண்ட் தென் புவர் ஆக்சஸ் டு மெடிக்கல் கேர் அண்ட் மோர் தென் டீனேஜ் ப்ரெக்னென்சி. இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னா இன்ஃபெர்டிலிட்டி இருக்கும், டிப்ரெஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த இன்ஜுரி இருக்கவங்க வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து லாங் இம்பேக்ட் ஆஃப் இன்ஜுரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ குழந்தை வந்து இறக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் இது வந்து லாங் இம்பேக்ட் இன்ஜுரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிசீஸ், அதாவது இந்த
டிசீஸுன்றதை விட இந்த ப்ராப்ளமை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து பீப்புள்ஸ் இடையே கொண்டு வரணுன்ற மோட்டோவில் யுனைடெட் நேஷன்ஸ் வந்து 23 மே சின்ஸ் 2013 இந்த டே வந்து அவங்க அப்சர்வ் பண்ணி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ the day is being observed to significantly raise awareness and intensify action towards ending obstetric fistula. ஸோ வந்து இந்த ப்ராப்ளம் இந்த இன்ஜுரியை வந்து சீக்கிரம் என் பண்ணணுன்ற மோட்டோவோட இதுக்கான அவேர்னஸை வந்து பீப்புள்கிட்டே கொண்டு வரணுன்றதுக்காக இந்த டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய ஃபேட் அப்படின்ட்டு நம்ம வந்து இந்த ப்ராப்ளமில் இருக்க உமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு வந்து இவங்களுடைய ஃபேட் இவங்க இதை அனுபவிச்சுட்டு போகிறாங்க அப்படின்ட்டு நம்ம இருந்துடாமல் ஸோ இந்த உலகத்தில் எக்ஸிஸ்டாக இருக்க எவ்ரி ஹியூமன்ஸ்க்கு ஏதோ ஒரு ரைட்ஸ் ஏதோ ஒரு ரீசன்ஸ் வந்து லிவ் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுடைய லைஃப்பை வந்து லீட் பண்ணுறதுக்கு வந்து ரீசன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் அப்படின்ற ஒரு பீப்புள் ஒரு இனிஷியேட் எடுக்கணுன்றதுக்கான ரீசனுக்காக இந்த டே வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேவோட இந்த இயர்க்கான தீம் வந்து உமன் ரைட்ஸ் ஆர் ஹியூமன் ரைட்ஸ் இன் ஃபிஸ்டுலா நவ். ஸோ உமன் ரைட்ஸ் தான் வந்து ஹியூமன் ரைட்ஸ். ஸோ ஃபிஸ்டுலாவை வந்து இதோட வந்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு தீமோட இந்த டே வந்து அப்சர்வ் பண்ணி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இது எப்போத்துலேருந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா சின்ஸ் 2013 செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதை ஃபஸ்ட் ஃபாலோ பண்ணது யாருன்னு பார்க்கும்போது யுனைடெட் நேஷன்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மே 23 இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் வந்து கவர்மெண்ட் பேன் சப்மரீன்ஸ் நியர் சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க நீர்மூழ்கி கப்பலை வந்து 1967 மே 23 வந்து கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து 1788 வந்து மே 23, 1788 சவுத் கேரோலினா பிகம் த 8th ஸ்டேட் இன் யூஎஸ். ஸோ யூஎஸில் மொத்தமாக 50 ஸ்டேட்ஸ் இருக்குது. அதில் வந்து 8th ஸ்டேட்டான சவுத் கேரோலினா வந்து மே 23, 1788 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, விச் மீன்ஸ் ப்ரொக்ளைம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஈவெண்ட் வந்து மே 23, 1949 ஃபெடரல் ரிப்பப்ளிக் ஆஃப் வெஸ்ட் ஜெர்மனி இஸ் ப்ரோக்ளைம். ஸோ கூட்டாட்சி நாடாக ஜெர்மனியில் வந்து மே 23, 1949 வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இதுதான் வந்து மே 23 இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் ஈவெண்ட். ஸோ இப்போ வந்து மே 24 இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் ஈவெண்ட் பார்க்கலாம். ஸோ மே 24 வந்து காமன்வெல்த் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலி 54 காமன்வெல்த் கண்ட்ரீஸ் வந்து இருக்குது. அதில் இந்தியா மட்டும்தான் காமன்வெல்த் டே மே 24 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. மற்ற காமன்வெல்த் கண்ட்ரீஸ் வந்து செகண்ட் மண்டே ஆஃப் மார்ச் எவ்ரி இயர் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து இந்த டே வந்து ஃபஸ்ட் இனிஷியலாக ஃபாலோ பண்ணது யார் அப்படின்னு பார்க்கும்போது ராயல் பிரிட்டிஷ் ஃபேமிலி, அதாவது எலிசபெத் II குவீன். ஸோ குவீன் எலிசபெத் II வந்து அவங்களோட ஜென்ரேஷன் அவங்களுடைய ஃபேமிலி கம்ப்ரைஸ் பண்ணுறதுலேருந்து தான் வந்து 1973 வந்து வெஸ்ட்மின்ஸ்டர் அபை அப்படின்ற ஒரு சர்ச், அது வந்து ஒரு சர்ச், அதோடைய நேம் ஃபார்மலாக அதோடைய டைட்டில் என்னென்னா கொலிகேட் சர்ச் ஆஃப் செயின்ட் பீட்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் காமன்வெல்த் டே செகண்ட் மண்டே ஆஃப் மார்ச் இன் 1973 வந்து பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலி வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. இது வந்து அந்த இயர்லேருந்து கண்டினியூ ஆகிட்டு நெக்ஸ்ட் இயர்லேருந்து மற்ற காமன்வெல்த் கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் இன் இந்தியா மே 24 தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதோட தீம் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது டெலிவரிங் ஏ காமன் ஃப்யூச்சர். ஸோ வந்து பொதுவான எதிர்காலத்தை வந்து வழங்கணும் அப்படின்ற ஒரு மோட்டோவோட தான் இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி வெஸ்ட்மின்ஸ்டர் அப்படின்றது வந்து என்னென்னா லண்டன் ரீஜன், லண்டன் சிட்டியில் இருக்க இன்னர் ரீஜன். ஸோ வெஸ்ட்மின்ஸ்டர் அப்படின்றது வந்து லண்டன் பாரோவ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து பாரோவ் அப்படின்னா என்னன்னும் போது ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் டவுன் வித் லோக்கல் கவர்மெண்ட். ஸோ வந்து செல்ஃப் கவர்மெண்ட் டவுன் ஆர் சிட்டி. ஸோ அர்பன் ஏரியா வந்து ஒரு சிட்டியோட இன்கார்பரேட்டாக இருக்கும். எந்த ஒரு பர்பஸ்க்குனா ஒரு செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக. ஸோ அந்த விதத்தில் வந்து வெஸ்ட்மின்ஸ்டர்ன்றது வந்து லண்டன் பாரோவ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து லண்டன் ரீஜியனில் லண்டன் சிட்டியில் இருக்க இன்னர் சிட்டி. பட் லண்டன் அண்ட் வெஸ்ட்மின்ஸ்டர் வந்து சேம் சொல்ல முடியாது. ஸோ லண்டன் வந்து சேஃபஸ்ட் பிளேஸ், பட் வெஸ்ட்மின்ஸ்டர்ன்றது வந்து ஒரு க்ரைம் ஸோ அந்த மாதிரி நடக்கிற ஒரு பிளேஸ் தான் வந்து வெஸ்ட்மின்ஸ்டர். இது எங்கே இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலாந்து கண்ட்ரி.
ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ இதோடைய சோவர்ஜின் ஸ்டேட், ஸோ ரூலிங் ஸ்டேட் வந்து என்னான்னு பார்க்கும்போது யூகே. ஸோ யூகே வந்து 4 கண்ட்ரியோட கம்ப்ரைஸ் பண்ணியிருக்கு. ஒன்று வந்து இங்கிலாந்து, நெக்ஸ்ட்டு ஸ்காட்லாண்ட், வேல்ஸ் அண்ட் நதர்ன் அயர்லாண்ட். ஸோ இதுதான் வந்து இந்த 4 கண்ட்ரிஸ் கம்ப்ரைஸ் பண்ணது தான் யுனைடெட் கிங்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதில் இருக்க லண்டன் சிட்டி, இங்கிலாந்து கண்ட்ரியில் இருக்க லண்டன் சிட்டி ரீஜியனில் இருக்கிறது தான் வெஸ்ட்மின்ஸ்டர். அதனால தான் வெஸ்ட்மின்ஸ்டர் வந்து லண்டன் பாரவ் அப்படின்றாங்க. ஸோ அந்த சிட்டியில் இருக்க வெஸ்ட்மின்ஸ்டர் அப்படின்ற ஒரு சர்ச்சில் தான் வந்து ராயல் பிரிட்டிஷ் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் காமன்வெல்த் டே மார்ச் 2nd மண்டே ஆஃப் மார்ச் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன் இந்தியா இது செலிப்ரேட் பண்ணுற டே May 24. பட் அதர் காமன்வெல்த் கண்ட்ரீஸில் இது செலிப்ரேட் பண்ணுற டே வந்து 2nd மண்டே ஆஃப் மார்ச் எவ்ரி இயர். ஸோ நெக்ஸ்ட் இதுதான் வந்து May 24க்கான இம்பார்ட்டன்ட் டே. நெக்ஸ்ட் வந்து May 24 நடந்த ஈவெண்ட் வந்து த ஃபர்ஸ்ட் கிங்டம் ஆஃப் கிரீஸ் இஸ் டிக்ளேர்ட் இன் லண்டன் கான்ஃபரன்ஸ். ஸோ வந்து ஒரு குயின் ஆர் கிங் ஆர் குயின் வந்து ரூல் பண்ணுற ஒரு கண்ட்ரி, ஒரு நாடாக வந்து கிரீஸை வந்து ஃபர்ஸ்ட் 1932 லண்டன் கான்ஃபரன்ஸில் டிக்ளேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு May 24, 1958 யுனைடெட் ப்ரெஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் நியூஸ் சர்வீசஸ் மெர்ஜ் இன்டு யுனைடெட் ப்ரெஸ் இன்டர்நேஷ்னல். ஸோ யூபி அப்படின்னும் போது இது யுனைடெட் ப்ரெஸ் தான் வந்து யூபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம உத்தரப்பிரதேஷ் அப்படின்ட்டு சம்டைம்ஸ் வந்து டக்குன்னு யூபின்னு இதுவும் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். பட் யூபி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அப்ரிவேட்டட் ஆஸ் யுனைடெட் ப்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யுனைடெட் ப்ரெஸ் அண்ட் தென் இன்டர்நேஷ்னல் நியூஸ் சர்வீஸ் இது ரெண்டும் தனித்தனியாக இயங்கிட்டு இருக்கிறத மெர்ஜ் பண்ணி யுனைடெட் ப்ரெஸ் இன்டர்நேஷ்னல். இது ரெண்டுத்தோட மோட்டோ வந்து என்னென்னா நியூஸ் வந்து கொடுக்குறது தான். ஒன்று வந்து நியூஸ் பிரிண்ட் பண்ண, இன்னொன்று நியூஸை வந்து மக்களிடையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். பட் இது ரெண்டும் வந்து மெர்ஜ் பண்ணி யுனைடெட் ப்ரெஸ் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஒரு சர்வீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்போ அப்படின்னு பார்க்கும்போது May 24, 1958 வந்து இது மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ எல்லா கவர்மெண்ட் ஆஸ்பிரன்ஸ், டிஎன்பிஎஸ்சி அண்ட் தென் எஸ்எஸ்சி பேங்க் எக்ஸாம், NTPSC எல்லா கவர்மெண்ட் ஆஸ்பிரன்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நிறைய ஃபேக்ட்ஸ் அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் நியூஸ் அண்ட் தென் எக்ஸ்ட்ரா நாலேஜ் வந்து கெயின் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் என்னோட சேனலில் நான் போடுற ஸ்பெஷல் கோர்சஸ்க்கான வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதை நீங்கள் போய் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.